குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க. குறையில்லாத மனிதர் இந்த உலகத்தில் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏனெனில் திருப்பாடல் 50:5 இவ்வாறு சொல்கிறது: இதோ குற்றமுள்ள நிலையில் நான் பிறந்தேன், பாவ நிலையிலேயே என் அன்னை என்னை கருத்தரித்தாள். ஆனால் நம் ஆண்டவர் சொல்கிறார், இந்த குறை உள்ள அல்லது குற்ற உள்ள நிலையிலிருந்து நம்மால் மீண்டு வெளியே வர முடியும். எப்படி தெரியுமா? என் குற்றங்களை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது. என்னை விட என்னை பற்றி தெரிந்தவர் யார் இருக்க முடியும்? என் குற்றம் என்ன என்பது எனக்கு தெரியும், குறை என்ன என்பது எனக்கு தெரியும். இதை ஏற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக பாவ சங்கீர்த்தனம் செய்து கொண்டே இருந்தோம் என்றால் என் குற்றம் என்னை விட்டு நீங்கும். அப்படி செய்யும் பொழுது மற்றவர்கள் என்னை குற்றம் சொன்னாலும் கூட நான் குற்றமற்றவன் என்று தைரியமாக பேச முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. குற்றமற்ற அந்த மனிதரை குற்றம் சொல்கிறான் ஒருவன். யோவான் நற்செய்தி 18:19 முதல் 23 வரை உள்ள வசனங்கள். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனையை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாய் பேசினேன். யூதர் அனைவரும் கூடி வரும் தொழுகை கூடங்களிலும் கோவிலிலும் நான் எப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏன் என்னிடம் கேட்கிறீர்? நான் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவரிடம் கேட்டுப்பாரும். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலருள் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுவாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், இங்குதான் முக்கியமான வார்த்தை, நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும், சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறாய்? குற்றம் இல்லாத நிலையில்தான் இயேசுவை போன்று பேச முடியும். தொடர் பாவ சங்கீர்த்தனம் குறை சொல்லுக்கு ஆளாகாமல் நம்மை வைத்திருக்கும்.